நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. சடனாக ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்கள் டாக்டர் உங்களுக்கு சிசேரியன் சொல்லியிருக்காங்களா? எந்த மாதிரி கண்டிஷன்லலாம் அந்த மாதிரி எமர்ஜென்சி சிசேரியன் சொல்லுவாங்க? அப்படி ஒரு சிசேரியன் அப்படின்ற ஒரு டாக்டர் சொல்கிறப்போ உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? அதோட அவுட்கம் எப்படி இருக்கும்? பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தே நீங்கள் டாக்டர் செக்கப் போகிறப்போ உங்களோட பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன் அதெல்லாம் பார்த்து டயட் அட்வைஸ் எக்ஸசைஸ் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து ப்ரெக்னென்சியை ஹெல்த்தியாக தான் எல்லாரும் பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கவங்களும் சரி டாக்டர்ஸும் சரி அதை தான் எய்ம் பண்ணுவாங்க. பட் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குன்னு ஒரு காம்ப்ளிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த ஏஜில் கூட வரலாம். ஏர்லி 20s ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் வரலாம், லேட் 30s ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் வரலாம். ஸோ யாருக்கு வேணால் ப்ரெக்னென்சியில் பிபியோ இல்லை சுகரோ இல்லை பிபி சுகர்னால குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி குழந்தை ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப சின்னது, ஐயூஜிஆர் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் பேபி, இல்லை அதுக்கு குழந்தைக்கு ஏதாவது கை கால் வளர்ச்சியில் ப்ராப்ளம்னு ஏகப்பட்ட விஷயம் கலந்த ஒரு விஷயந்தான் இந்த ப்ரெக்னென்சி. அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. அந்த காலத்தில் பெருசாக டெஸ்டெல்லாம் இல்லை. சம்டைம்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன் தோஸ் டேஸ், ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் இப்போ எல்லாம் வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸ், பிளட் டெஸ்ட்டும் சரி, ரெகுலராக பண்ணுற ஸ்கேன்லேயும் சரி, நம்ம பேபியோட ஹெல்த்தை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்றப்போ ஏதாவது ப்ராப்ளம் வச்சு இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 3rd trimester ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 28 வீக்ஸ். 28 வீக்ஸுக்கு அப்புறம் பேபி எப்போ பிறந்தாலுமே அதை நம்ம காப்பாற்றிட முடியும். குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியுன்ற அளவுக்கு நமக்கு சயின்ஸ் வளர்ந்துருச்சு. ஒன்லி திங் இஸ் NICU நல்லா இருக்கிற இடத்துல டெர்ஷியரி கேர் யூனிட்டில் டெலிவரியை சஜஸ்ட் பண்ணுமோவே தவிர 28 வீக்ஸில் பேபி அப்ராக்சிமேட்லி 1 kg இருக்கும். அந்த பேபி டெலிவரி ஆகிறப்போ கண்டிப்பாக குழந்தைங்கள காப்பாற்றிட முடியும். ஸோ இதையே நான் இப்படி இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, வேரியஸ் அதர் ரீசன்ஸ்னால, ஹார்ட் டிசீஸ்னாலேயோ இல்லை பிபி சுகர் மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால காம்ப்ளிகேட் ஆகுது ப்ரெக்னென்சி. இதை வளர விட்டோன்னா குழந்தைக்கு ஆபத்து. ஏன்னா சரியாக குழந்தைக்கு ரத்தம் ஓட்ட போகலை, உணவு சரியாக போகல, அதனால் குழந்தையால் வெயிட் போட முடியல, குழந்தைக்கு மூச்சு திணறல் இருக்குது, குழந்தைய சுற்றி தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால சடனாக ஒரு எமர்ஜென்சி சிசேரியன் டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறப்போ மதரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நல்லா தானே சாப்பிட்றேன், நான் நல்லா தானே எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் வருது, எனக்கு ஏன் நார்மல் டெலிவரி ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கே தவிர அதை எதுக்காக நம்ம அதை சஜஸ்ட் பண்ணோம். இதில் மதருக்கும் அந்த ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. எந்த மதருமே எனக்கு பிபி வரணும், எனக்கு சுகர் வரணும், என் குழந்தை அன்ஹெல்தியாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வருது. அப்படின்றப்போ அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் எதுக்காக இந்த அட்வைஸ் பண்ணுறாங்க, ஸோ டெலிவரி பண்ணிட்டா அந்த குழந்தைய எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இதை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் கேட்கலாம். NICU ஃபெசிலிட்டி உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, டாக்டர் பீடியாட்ரிஷியன் நியோனேட்டாலஜிஸ்ட் அவைலபிளாக எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கா, அப்போ என் குழந்தை காப்பாற்றிட முடியுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் நீங்கள் கேட்குறது ஜென்யூனிட்டி. பட் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும், எனக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் லேபர் அப்படின்றது when there is a complication we are forced to deliver you. ஸோ அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட்ஸ். குழந்தை வயிற்றுக்குள்ளார இருக்கிறப்போ ரிஸ்க் ஜாஸ்தி, குழந்தை வெளியில் வரனால பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி அப்படின்னா எமர்ஜென்சி சிசேரியன் சொல்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உங்கள் டாக்டர்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். வேணும்னா 1க்கு 2 வாட்டி நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் டெலிவரி எமர்ஜென்சியாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிசேரியன் தான் ஒன்லி சாய்ஸ். அதுவும் குழந்தை சின்னதாக இருக்குன்றப்போ மதர்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க, அதான் வெயிட் கம்மியாக இருக்குல்ல, நார்மல் டெலிவரி பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ரிமெம்பர், அந்த வெயிட் கம்மியாக இருக்க குழந்தையால் அந்த நார்மல் டெலிவரி ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க முடியாது. அதனால் குழந்தையோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணுன்றதுக்காகத்தான் நம்ம சிசேரியன் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காம குழந்தைய இமீடியட்டாக இன்குபேட்டரில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்பெஷலி இந்த ப்ரீடம் லேபர்ஸில் எல்லாம் இருக்கிறப்போ சிசேரியன் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபார் த மதர். இதில் மதர் அக்செப்ட் பண்ணிக்கணும். என்கிட்ட வர பேஷண்ட் சில பேர் சொல்கிறாங்க, எங்கள் மதர்-இன்-லா என்னை திட்டுறாங்க டாக்டர், நார்மல் டெலிவரி ஆகலை, எல்லாம் உன்னால் தான், நீ சரியாக சாப்பிடல, நீ சரியாக எக்ஸசைஸ் பண்ணல, உன்னால் குழந்தை காம்ப்ளிகேஷன் ஆகுது, என்னோடய இன்லா சைட்லேருந்து நிறைய எனக்கு தப்பான திட்டுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் உங்களோட கன்சல்டிங் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பேச வைங்க. டாக்டர்ஸ் நிச்சயமாக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷனும் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் காம்ப்ளிகேஷன் வரலாம். ஆனால் நம்மளோட கோல் என்னவாக இருக்கணும், ஹெல்தி மதர் ஹெல்தி சைல்டு. அந்த மாதிரியான கான்செப்டில் தான் இருக்கணும். டெலிவரி ஆச்சா
ஒரு மினிமம் இன்டர்வென்ஷனோட குழந்தை ஹெல்த்தி ஆக்கிட்டோமா, மினிமமாக பேஷண்ட் கஷ்டப்பட்டு ரெக்கவர் ஆகிறாங்களா, போதும் நமக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி பிபி அதிகமாகி ஃபிட் அடித்து மதரோட உயிருக்கு ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை வயிற்றுலேயே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் ஐயோ இதை நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ எந்த விதமான டவுட் ஆர் என்ன விதமான காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட ஹாவ் அ ஓப்பன் சேட். உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் கூட்டிகிட்டு போய் உங்கள் டாக்டர்கிட்ட பேச வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டாக்டர் வந்து ஜென்யூனாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அந்த இது உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா தயவுசெய்து டெலிவரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரீடம் டெலிவரி ஆகிறப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், டெலிவரி பண்ணுற ஹாஸ்பிட்டலில் டெர்ஷியரி கேர் NICU, அதாவது பிறக்கிற சின்ன குழந்தையாக இருந்தாலும் காப்பாற்றி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி NICU, நியோனேட்டல் ICU இருக்கான்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அங்கே டெலிவரி பிளான் பண்ணிங்கன்னா நல்லது. தேங்க்யூ.